ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல பயிற்சி 2.7ல 11வது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க, சிவமணி அப்படின்னு ஒரு ஆள் வந்து இன்டர்வியூ போறாங்க. சரிங்களா, நேர்காணல்ல என்ன சொல்றாங்க, அந்நிறுவனம் அவருக்கு வந்து ரெண்டு ஆஃபர்ஸ் சொல்றாங்க, ரெண்டு வாய்ப்பு வந்து வழங்குறாங்க. என்ன வாய்ப்புனா, ஃபர்ஸ்ட் வாய்ப்பு வந்து என்னன்னா, முதல் மாத ஊதியம் வந்து 20,000 ரூபாய் தருவாங்களாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் அவருக்கு ஊதிய உயர்வு வந்து 6%, 5 ஆண்டுகளுக்கு அவருக்கு தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாய்ப்பு என்னது, 6% ஊதிய உயர்வு, 20,000 ரூபாய் சம்பளம், 5 ஆண்டுக்கு கண்டிப்பா தந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாய்ப்பு பி வந்து என்னது, முதல் மாத ஊதியம் 22,000 ரூபாய் தருவாங்க. அதே மாதிரி ஆண்டு ஊதிய உயர்வு வந்து 3%, அதே மாதிரியே 5 ஆண்டுக்கு தந்துருவாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏ மற்றும் பி ரெண்டு வாய்ப்புலையும் அவருக்கு 4வது வருட ஊதியம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, 4வது வருட ஊதியம் தான் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, ஃபர்ஸ்ட் வாய்ப்பு ஏல ஃபர்ஸ்ட் மாச சம்பளம் எவ்வளோ, 20,000. சரியா, அப்போ முதல் மாத சம்பளம் ஏ ஈக்குவல் டு என்னது, 20,000. சரியா, அடுத்து எவ்வளோ ஆண்டு ஊதிய உயர்வு சொல்லியிருக்காங்க, 6% சொல்லியிருக்காங்க. அப்போ அவருக்கு 100%ல இருந்து எவ்வளவு கூடுது, 6% கூடுது. சரிங்களா, அப்ப என்னது, 106%. சரிங்களா, அடுத்து 4வது வருட ஊதியம் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப n ஈக்குவல் டு என்னது, 4. சரியா, 4வது வருட ஊதியம் தான் கேட்டிருக்காங்க, அதனால n ஈக்குவல் டு 4. இப்போ tn கண்டுபிடிக்கணும். tn ஃபார்முலா என்னது, a r பவர் n மைனஸ் 1. அப்போ a வந்து என்னது, 20,000 பிரதிடுங்க. t4 ஈக்குவல் டு a வந்து என்னது, 20,000. அடுத்த r வந்து என்னது, 106%. அடுத்து n மைனஸ் 1, அப்போ 4 மைனஸ் 1. 106%னா நம்ம எப்படி எழுதலாம், 106 பை என்னது 100ன்னு எழுதலாமா. சரி, 100%னா எப்படி எழுதுவோம், பைல 100ன்னு எழுதுவோம். இங்க 4 மைனஸ் 1 3. சரியா, இங்க 100 இருக்குன்னா கீழே 2 0 இருந்துச்சுன்னா இங்க 2 ஸ்தானம் முன்னாடி புள்ளி வைப்போம், அப்படிதானே. அப்ப 20,000 இன்ட்டு 1.06 பவர் 3. சரிங்களா, இங்க 2 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி வைப்போம். 2 0 இருந்துச்சுன்னா 2 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி வைப்போம். இப்போ 1.06 பவர் 3. இப்போ 1.06 3 தடவை எழுதி பெருக்கணும். பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1.1910 வரும். சரிங்களா, 16. இப்போ இதுதான் 1.06 3 தடவை எழுதி பெருக்கணும்னா வரும். இப்போ இந்த 20,000 இதையும் பெருக்கணும். இப்போ இதை ரெண்டே பெருக்கோமா, என்ன வரும், 1.191016 2ஆல பெருக்குங்க. 6 12, 2 மீதி 1, 1 2 3, 0 0 × 2 0, 1 2 9 2 18, 8 மீதி 1, 1 2 3, அடுத்து 1 2. சரியா, என்ன வருது, 2 3 8 2 0 3 2. இங்க எத்தனை 0 இருக்கு, 4 0, அதையும் சேர்த்துக்கோங்க. 1 2 3 4. சரியா, இப்ப எத்தனை ஸ்தானத்துக்கு முன்னாடி இங்க புள்ளி இருக்கு, 1 2 3 4 5 6, 6 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி இருக்கு. அப்ப இங்கேயும் 6 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளிங்க, 1 2 3 4 5 6. அப்போ என்னது, 23,820. அப்போ இங்க வந்து என்னது, புள்ளிக்கு அந்த பக்கம் இருக்கிறது 5க்கு மேல இல்லை. 5க்கு மேல இருந்துச்சுன்னா இங்க 1 கூட்டிக்கிறோம், 5க்கு மேல இல்லை, அதனால இதோட நிப்பாட்டிக்கலாம். நம்மளுக்கு 4 வருஷம் முடிவுல வாய்ப்பு ஏல அவரு 4 வருஷம் முடிவுல எவ்வளவு வாங்குவாரு, 4 வருட முடிவில் 4 வருட ஊதியம். சரிங்களா, 4 வருட ஊதியம் எவ்வளவு வாங்குவாரு, 23,820 ரூபாய் வாங்குவாரு. சரிங்களா, அடுத்து வாய்ப்பு பிக்கு கண்டுபிடிக்க போறோம். இதே மாதிரிதான் வாய்ப்பு பிக்கு. ஃபர்ஸ்ட் முதல் வருட ஊதியம், முதல் மாத ஊதியம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, வாய்ப்பு பில முதல் மாத ஊதியம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு 22,000 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3% ஊதிய உயர்வு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 22,000. அடுத்து ஊதிய உயர்வு எவ்வளவு சொல்லியிருக்காங்க, ஊதிய உயர்வு இது வந்து என்னது, ஏ. ஊதிய உயர்வு வந்து 3% சொல்லியிருக்காங்க. அப்ப 100% 3% கூட்டுவோம். அப்ப 103% வரும். சரிங்களா, அப்ப n ஈக்குவல் டு வழக்கம் போல என்னது, இதுலயே என்னது 4 வருடத்துலதான் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அப்படிதானே. ரெண்டுக்குமே என்னதான், ஏக்கும் பிக்குமே 4 வருடத்துலதான் ஊதியம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப n ஈக்குவல் டு 4 தான் வரும். சரியா, இப்ப அதே மாதிரியே பிரதிடுங்க. tn ஈக்குவல் டு என்னது, a r பவர் n மைனஸ் 1. t4 ஈக்குவல் டு a என்னது, 22,000.
22,000. ஆர் என்னது 103%. 103%. n என்னது 4 மைனஸ் 1. சரியா? ஈக்குவல் டு 22,000 இன்ட்டு இங்க பெர்சன்டேஜ பை 100ன்னு எழுதலாம். அடுத்து இங்க 3. சரியா? ஈக்குவல் டு 22,000 இன்ட்டு இங்க 2 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி வரும் 1.03 பவர் 3 ஈக்குவல் டு இப்போ இத வந்து 3 தடவை பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும்? 1.03 3 தடவை பெருக்கணும் 1.092727 வரும். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. என்ன வரும்? இது ரெண்டையும் 22ஓட பெருக்குங்க. என்ன வரும்? இது ரெண்டையும் 22ஓட பெருக்கணும்னா 24,0,3,9,9,9,4 வரும். இங்க ஒரு 3 0 இருக்கு. 3 0 போட்டுக்கோங்க. இப்ப இங்க எத்தனை ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி இருக்கு? 1 2 3 4 5 6 6 ஸ்தானம். அப்போ 1 2 3 4 5 6. அப்ப இங்க புள்ளி வைக்கணும். இப்போ இங்க வந்து புள்ளிக்கு அப்புறம் என்னது 5க்கு மேல இருக்கு. அதனால 1 கூட்டிக்கிடுவோம். என்ன வரும்? 24,040 வரும். சரிங்களா? 1 கூட்டினோம்னா 39ல 40 வரும். அப்போ இவர் வந்து 4 வருஷம் முடிவுல அப்ப வாய்ப்பு பில வந்து 4 வருஷம் ஊதியம் வந்து என்னது 24,040 ரூபாய். சரிங்களா? வாய்ப்பு ஏல 23,720. வாய்ப்பு பில 24,040. சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.